இப்போ மேட்ச்சு யாருக்கு யாருக்கு நடக்குதுன்னா ஜேடி டீமுக்கும் விசஸ் அஸ்ஸலாம் டீமுக்கும் நடக்குது. இது எந்த டீம் ஜெயிப்பாங்க தோப்பாங்கன்னு தெரியாது. கடைசி வரைக்கும் நின்று பாருங்கள். நீங்கள் தான் எல்லாத்துக்கும் சப்போர்ட் பண்ணணும். நன்றி, வணக்கம். எப்படி இப்போ 2 ரன்னை ஓடிக்கிட்டு இருக்காங்க. ஓடி முடிச்சிட்டாங்க. இப்போ திருப்பியும் ஸ்ட்ரைக்கு நாகூர் மீரான் வந்திருக்கார்கள். ஒரு மூக்கு நோண்டியே ஒய்டு நோபால். இப்போ மீரான் அவர்களுக்கு ஃப்ரீ ஹிட் கிடைத்துள்ளது. சிக்ஸா 4 என்று காத்திருந்து பார்க்கலாம். பவுண்ட்ரிக்கு போகுதா? 2 ரன் ஓடுவாங்களா? இல்லை 1 ரன்னில் ஸ்டாப் பண்ணிட்டாங்க. அஜீஸ் அவர்கள் ஸ்ட்ரைக்கில் நின்று கொண்டு இருக்கிறார்கள். அடித்தாங்க ஒரு 4. பவுண்ட்ரி போயிடுச்சு. அஜீஸ் அவர்கள் வெறிகுண்டு அடித்தார்களா இல்லையா என்று தெரியவில்லை. ஒரு பவுண்டரி அடித்து கொடுக்கிறார்கள் அஜீஸ் அவர்கள். அஜீஸ் அவர்கள் ஒரு பவுண்டரிக்கு அடுத்து விக்கெட் ஆகி வெளியே சென்று கொண்டு இருக்கிறார்கள். அடுத்து வைஸ் கேப்டன் அவர்கள் பாசித் அவர்கள் கிரவுண்டில் இறங்கி வீரமாக சென்று கொண்டிருக்கிறார். வரும்பொழுது எப்படி வருவார் என்று தெரியவில்லை. இப்போ பாசித் அவர்கள் இறங்கிறார்கள். தெரியுங்க. இப்போ பவுலிங் போடுறதுக்கு பந்து வீசுவதற்கு ரெடியாக கொண்டிருக்கிறார் பந்து வீசுபவர். ஒரு பந்தை விட்டுவிட்டார். வெளியில் நிற்கிறவர்கள் வெறும் 3 நபர்கள் மட்டுமே தான். இப்போ திருப்பியும் பாசித் அவர்கள் LBW ஓவர். இப்போ ஓவரில் இப்போ மாற்றிக்கிட்டு நாகூர் மீரான் அவர்கள் ஸ்ட்ரைக்கும் பாசித் அவர்கள் நான் ஸ்ட்ரைக்கும் இருக்கிறார்கள். ஸ்கோர் இப்போ 8 ரன். சொல்லிட்டேன்
ஒரு ஓவர் முடிவில் 8 ரன்கள் அடித்திருக்கிறார்கள். இப்போ மீரான் அவர்கள் ரெடியாக கொண்டிருக்கிறார். ஃபீல்டரை மாற்றுகிறார்கள். டெட் பாலில் ஒரு ரன் வந்தது. டெட் பால். இப்பொழுதும் டெட்டு. இன்னும் ஒரு டெட் வந்ததால் அடித்தார்கள். ஆஃப் சைடில் ஒரு பவுண்டரியா? பவுண்டரி. மீரான் அவர்கள் பவுண்டரி அடித்தால் 2 டெட்டுக்கு அடுத்து. இப்பொழுது டிஸ்கஸ் நடந்து கொண்டிருக்கிறது. அடித்தார்கள் ஆஃப் சைடில். ஒரு ரன்னு கூட ஓடலை. அடித்தார்கள். ஸ்டொக் வச்சு ஒரு ரன் ஓடலாம், ஆனால் ஓடவில்லை. வேணாம்ட்டு சொல்லியிருக்காங்க மீரான் அவர்கள். டெட் பால். ஆனால் நோ பால்ன்ட்டு அஸ்லாம் சிசி உள்ள டீம்காரங்க பேசிகிட்டு இருக்காங்க. நோ பால்ன்ட்டு, ஆனால் டெட்டுன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. டெட் பால். அம்பையர் சொல்லிவிட்டார் டெட்டுன்ட்டு. அடித்தாரங்கள் நேராக பவுண்ட்ரியா? ஸ்டாப் பண்ணவில்லை. பவுண்ட்ரியா இல்லை, நின்றுச்சு பால். 2 ரன் ஓடிக்கிட்டு இருக்காங்க. பாசித் அவர்களும் நல்ல பார்ட்னர்ஷிப்பாக இருக்கிறது. இந்த ஓவரில் நல்லா ஓடிக்கிட்டு இருக்கார்கள். குட் ரன்னு தான் சொல்லி ஆகணும். அடித்தாங்க. கேட்ச் தான், ஆனால் பவுண்ட்ரியா? 2 ரன் ஓடுறார்கள். 2 ரன் வாண்டு கூப்பிட்டாங்க நாகூர் மீரான் அவர்கள். இப்போயும் குட் ரன் தான் நம்ம சொல்லி ஆகணும், ஏன்னா 2 ரன்னு ஓடிருக்காங்க. இப்போ பேசிக்கொண்டு இருப்பது நான் சைஃபுல்லா. ஓ ஷிட். இப்பொழுது ரன் ஓடவில்லை. பவுலர் நேம் அஜய் என்று கூறுகிறார்கள். அஜய் அவர்கள் எப்படி வந்து வீச்சுவார் என்று தெரியவில்லை. இப்போ பாசித் அவர்கள் ஓவர் என்று இருக்கிற நிலையில் பாசித் அவர்கள் ஸ்ட்ரைக் நிற்கிறார். அஜய் அவர்கள் எப்படி பந்து வீசுகிறார் என்று காத்திருந்து பார்க்கலாம். நான் வந்து விட்டது இந்த நேரம்.
கரெக்ட் பால் தான். இப்பொழுதும் பாசித் அவர்கள் வைஸ் கேப்டன் அவர்கள் பந்தை விட்டுகிறார். 2 பந்தை 2 பாலில் விட்டுகிறார். அஜய் அவர்கள் குட் பவுலர் என்று இந்த நேரத்தில் நிரூபிக்கிறார். ஸ்டொக் வைக்கிறாங்க. டெட் பால். இப்பொழுது இந்த டீமில் 3 டெட் பால் வந்து இருக்கிறது. டெட் பால். அல்மீரான் அவர்கள் அந்த மேட்டை சரி பண்ணுகிறார்கள். இப்பொழுது அஜய் அவர்கள் பந்து வீசுகிறார். அடித்தார்கள் ஆஃப் சைடில். குட் ஸ்டாப் என்று சொல்லிவிட வேண்டும். ஃபீல்டர் அவர்கள் நன்றாக ஸ்டாப் பண்ணியிருக்கிறார். வாங்க உட்காருங்க. சும்மா இப்படி உட்காருங்க. அதில் தண்ணி இல்லை இருக்கா? அடித்தாங்க திருப்பி ஆஃப் சைடில். இப்போ ஒரு ரன் ஓடி இருக்கலான்னு தான் நம்ம சொல்ல முடியும். அவர் பந்தை வீசி பந்தை தடவி கொடுக்குறதுக்குள்ளேயும் ஒரு ரன் ஓடி இருக்கலாம். இருந்தாலும் ஓடவில்லை. நீங்கள் பேசுகிறீங்களானே? இல்லை இல்லை இல்லை, எப்படி பேசுன்னு பார்க்குறதுக்கு அதுக்கு பக்கம் உனக்கு கமெண்ட் நான் கொடுப்போம். அதில் ஒயிட் நோ பால். இப்போ நோ பாலா? இல்லை, நோ. ஒய்டு ஒய்டு ஒய்டில் பாசித் அவர்களுக்கு ஒரு ரன் வரவில்லை. டீமுக்கு ஒரு ரன் போகிறது. இப்பொழுது அடிக்கவில்லை. பந்தை ஸ்டாப் பண்ணியிருக்கார்கள். பாசித் அவர்கள் பேட்டையும் பாலையும் வைத்து தடவி கொண்டே இருக்கிறார்கள். இப்பொழுது அஜய் அவர்கள் பந்து வீசுவதற்காண்டி ரெடியாகி முழு ஸ்பீடாக வந்து வீசுகிறார். அடித்தாங்க ஆஃப் சைடில். சூப்பர் ஃபீல்டிங். இந்த ஓவரில் எத்தனை ரன்னு? ஸ்கோர் ப்ளீஸ், கமெண்ட்ரி கேக்குறாங்க. ஸ்கோர். இந்த ஓவரில் அருமையாக வைத்து 18 ரன்னை அடிக்கிறார். அதான் நான் சொல்ல மாட்டேன். இப்பொழுது மீரான் அவர்கள் ஸ்டேக்கில் நிற்கிறார். இப்பொழுது மருது அவர்கள் ஃபர்ஸ்ட் ஓவர் போட்ட மருது அவர்கள் வருகிறார் திருப்பியும். LBW அப்பீல் யாரும் பண்ணல. இப்போ உற்சாகப்படுத்துகிறார். விட்டுவிட்டார். இவர் பால் கொஞ்சம் அப்படியே கூகுளி மாணிக்க வருகிறது. தண்ணி வேணும் என்று பாசித் அவர்கள் கேட்கிறார்கள். ஆஃப் சைடில் அடிக்கலாம்ட்டு பார்க்கும் பொழுது கீப்பர் அவர்கள் பிடித்து விட்டார்.
இப்பொழுது மீரான் அவர்கள் கோவத்துடன் அடித்து ஒரு பறக்க வைத்து பாலை இப்பொழுது 2 ரனை ஓடுவதற்கு முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். ஓடிவிட்டார்கள். குட் ரன் என்று கூறலாம் நாம். இப்பொழுதும் கோவத்துட்டு போறா. கேட்ச் பிடித்து விட்டார். மீரான் அவர்கள் வெளியே வருகிறார்கள். இப்பொழுது கேட்ச் பிடிப்பது அஜய். இப்பொழுது களத்தில் இறங்குகிறார் திரு அவர்கள். வீரமாக கொண்டு இறங்கிறார். வீரமாக வருவாரா இல்லையா என்று காத்திருந்து பார்க்கலாம். இப்பொழுது திரு அவர்கள் களத்தில் இறங்குகிறார். அடித்தார்கள் ஆஃப் சைடில். ஃபீல்டர் பிடித்து விட்டார். குட் ஃபீல்டிங். அடித்தாங்க திருப்பி ஆஃப் சைடில். பவுண்டரி போகவில்லை. 2 ரன்னை ஓடலாம். ஓடுகிறார்கள். பவுண்டரி போகவில்லை. எடுத்து எறிகிறார் ஃபீல்டர். இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணுவீங்களா? ஆமாம் லைவா? ஏன் ஃபோனில் பார்க்கலாமா? என்கிட்ட அந்த ஆப் யூடியூப் போகணுமா? எங்கே போடு? கிரிக்கெட்டு எனக்கு அந்த பேர் தெரியாது. அவங்கள்ட்ட கேட்குறீங்களா? பெரிய ஆளுங்களாம் இருக்காது. பெரிய ஆளுங்க. நானே அவங்க டீம் தானே. கிரிக்கெட் அப்புறம் கிரிக்கெட்டுக்கு அடுத்து வேற என்னமோ வரும். கிரிக்கெட்டுக்கு அடுத்து வேற என்ன வரும்? அதை தொட்டா வருமா பேர்? வராது. ரெக்கார்டு அப்படியே லைவ்ல வரும். வச்சு கொடுத்தேன் நான் அதுக்கு பார்ப்பே இல்லை. நான் கமெண்ட்ரி கொடுக்குறேன். கொடுங்களா? இதான் எனக்கு அப்படியே வச்சு கொடுத்துட்டாரியா? இப்போ யார் எந்த டீம்? நான் ஆப்போனட் பவுலிங் டீமு. காமேஷ் போட்ட பந்தில் சூப்பர் காமேஷ். அச்சா இந்தா போய் வச்சு எடுத்துட்டு வா. இது ஒரு நிமிஷம். இந்தா காமேஷ் பால் வீசுறாரு. போடு சிக்ஸு. காமேஷ் நீ நக்க போகலாம். ஏ அஜய் கமெண்ட்ரி
கிரிக்கெட் கிரிக்கெட் மட்டும் போகிறேன் அவங்ககிட்ட கேட்கலாம்ல. கிரிக்கெட் போட்டு திருவுண்டு போடும். நீ வச்சு கூட நான் வாடகை காரில் உட்காந்து பார்த்துட்ருப்பேன். சொல்லிட்டேன் அனௌன்ஸ்மெண்ட் பண்ணிட்டேன் நான். ஓகே போடு அக்கா, சரியான பால். கமெண்ட்ரி இந்த அவங்க டீமோடது, சும்மா கமெண்ட்ரி கொடுத்துட்டு இருக்கேன். டேய் அவங்ககிட்ட கேள்றா, பக்கத்தில் பைக்கில் கமெண்ட்ரி கொடுக்குறேன் நான். இது கமெண்ட்ரியா? ஆமாம். ஒன்றுமே பேச மாட்டீங்க. எனக்கு பக்கன்னு மொழி. காமேஷ் பால் போடுறாரு, பேட்ஸ்மேன் அடிக்கிறாரு, கொய்யால பால் மிஸ் ஆகி மாமா கைக்கு போயிருக்கு. ஆமாம் பேசக்கூடாது. காமேஷ் பால் வீசுறாரு, பேட்ஸ்மேன் தடுமாறிட்டாருப்பா. கார் எடுத்துட்டு வந்தீங்க? இந்த அதெல்லாம் எடுத்துகிட்டு வந்துட்டேன்டா. பைக்கே பாதல்ல, நானே முள்ள ஒதுக்கி விட்டேங்க. என்னடா பண்ண சின்ன தம்பி வராப்புல, ஃபோனில் ரெடி பண்ணிவிட்டு வந்துட்டாப்புல. சின்ன தம்பி ஃபோனில் ரெடி பண்ணிட்டு வந்துட்டாப்புல. வந்துருச்சா? சூப்பர். இந்தா தேங்க்யூடா தம்பி. இப்பொழுது பாசித் அவர்கள் ஸ்ட்ரைக்கில் நிற்க கொண்டிருக்கிறார்கள். நான் பேசுறது கேட்குதா? இப்பொழுது பாசித் அவர்கள் ஸ்ட்ரைக்கில் நிற்கிறார். லேட் ஆகும்ண்ணே. எனக்கு வர மாட்டேங்குது. கிரிக்கெட் ஆக்ஷன் திருண்டு போடுங்க. கிரிக்கெட் ஆக்ஷன் டேய் லூசே, யூடியூப் போடா. ஓ யூடியூப். என்ன மகனு நீங்க விளையாடுறதுல அதில் வருது. ஐசா மூவ் பண்ணிட்டீங்க. பழைய ஒரு இப்பொழுது பாசித் அவர்கள் ஒரு பந்தை விட்டுவிட்டார். தம்பி டிசம்பர் 24 பழைய வெளியில வாங்க, லைவ் வேற தானே. புது மேட்ச் லைவ் எங்கடா? அது கீழே வாங்க, அப்படியே லைவ்னே போட்டுருக்குமே, சேனலை தொடுங்க. லைவ் வருங்க. இதானே நான் லைவில் பாருங்க. இதான் லைவ் ரெக்கார்டே ஆலையா? அப்போ ரெக்கார்ட் ஆலை ஏமாத்திட்டியா? எனக்கே தெரியாதுண்ணே. பழைய மேட்ச் தான் பார்த்துருந்தீங்க. இப்பொழுது பாசித் அவர்கள் வீரமாக நிற்கிறார்கள். என்னாக போது அடித்தார்கள் லெக் சைடில். ஃபீல்டர் போய் பந்து தொடுக்கிறாங்க. இப்போ
ஆஃப் சைடில் அடித்து ஓடிட்டார். ஒரு ரன் ஓடலாம். ஆனால் பாசித் அவர்கள் இப்பொழுது பிரச்சனையே வந்துகிறது. பாசித் அவர்கள் ஓடாமல் நின்று கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது பின்னாடி அடிச்சுட்டு ஓடுறாங்க. 2 ரன் ஓடலாம். 2 ரன் கால் பண்ணுறாங்க. வராங்க. ஓவர் சேஞ்சில் பாசித் அவர்கள் ஸ்ட்ரைக்கும் நான் ஸ்ட்ரைக்கு திருவண்ணன் அவர்களும் போகிறார்கள். அம்பையர் மாறுகிறார்கள். மஸ்தான் அவர்கள் வெளியேயும் மீரான் அவர்கள் அம்பையராகவும் சென்று கொண்டிருக்கிறார்கள். அம்பேர் மாதிரி இருக்காங்க. அதெல்லாம் சொல்லி அம்பேர் நம்ம சாதகமாக 12 பேர் வந்துருவோம். பாருங்க உள்ள 4 4 5 6 7 8 9 10 12. அப்போனா நான் ஃபஸ்ட்டு போகிறேன், நீங்கள் செகண்டு வாங்க, தேர்டு அலிகாந்த் நேரட்டும். இப்பொழுது லெக் சைடில் அடித்து பவுண்ட்ரியா? பால் போகவில்லை. 2 ரன்னுக்கு கால் பண்ணி வர சொல்கிறார்கள் திருவண்ணன் அவர்களை. பவுண்ட்ரி கன்ஃபார்மாக விட்டது. இப்பொழுது 2 பேரும் பேட்டை தட்டி பேசி கொண்டிருக்கிறார்கள். இப்பொழுது நேராக அடித்து பவுண்ட்ரியா இல்லை ஃபீல்டர் நின்று பந்தை பிடித்து பவுலர்கிட்ட ஏறினார். இப்பொழுது பந்து வீசுவதற்கு பவுலர் ரெடியாக இருக்கிறார். அதே மாதிரி பாசித் அவர்கள் சொன்ன மணிக்கு அடித்து இப்பொழுது பவுண்ட்ரியா இல்லை ஃபீல்டர் அங்கே கரெக்டாக கேப்டன் அவர்கள் நிப்பாட்டி இருக்கிறார்கள். இது வேற இதில் உட்காந்து கரெக்டாக இருக்கும். இதில் உட்காந்து கரெக்டாக இருக்கும். இதில் பேலன்ஸ் இதில் பண்ணுறதுனால இப்போ முன்னாடி வந்துடாது. ஆமாம்ப்பா, நான் பின்னாடியே உட்காந்துக்கிறேன். ஒத்தைக்காந்து உட்காந்துக்கிறேன்ப்பா. கொஞ்சம் முன்னாடி வண்டியில் சந்திக்க கொஞ்சம் முன்னாடி பாய் வாங்க. இப்பொழுது லெக் சைடில் அடித்து கீப்பர் ஃபீல்டர் பவுலர்கிட்ட எறிகிறார். இப்பொழுது வர்ணனையாளர் அணியில் மாற்றம் செய்யப்படுகிறது. சின்னத்தம்பி மஸ்தான் அவர்கள் வருகிறார். சின்னத்தம்பி மாறிவிட்டு பெரிய அவர்கள் வருகிறார் என்று சொல்ல வேண்டும். அகலப்பந்து லெக் சைடில் கால் காப்புக்கு வெளியே போடப்பட்ட பந்து. கமெண்ட்ரி அணியில் சிறப்பாக கமெண்ட்ரி செய்து கொண்டிருந்த தம்பி சைஃப் அவர்கள் கமெண்ட்ரி டீமை விட்டு வெளியே செல்கிறார். அப்படியே லைவ் பார்க்கலாமா? பார்க்கலாம், இருக்கும். இல்லை இனி அப்லோட் பண்ணாதான் நினைக்கிறேன். ஆமாம் திரு லைவா லைவா அது லைவ் இல்லை ப்ரோ.
ஓவர் முடிவாகிவிட்டது. இட்ஸ் ரெக்கார்டிங். காமேஷ் அவர்கள் தனது பந்தை வீசியுள்ளார். பாசித் அவர்கள் அதை மிடான் திசையில் ஒரு ரன்னாக மாற்றியுள்ளார். நன்றாக ஷார்ட் பிச்சாக எறியப்பட்ட பந்து அதை தவற விட்டுவிட்டார். அகலப்பந்து ஒய்டு, லெக் ஸ்டம்புக்கு வெளியே ஒய்டாக போடப்பட்ட பந்து. நன்றாக ஷார்ட் பிட்ச்சு செய்யப்பட்ட பந்து கவர்ஸ் திசையில் ஒரு ரன்கள். பேட்ஸ்மேன் பாசித் அவர்கள் பேட்டை அவ்வப்போது அளந்து கொண்டே இருக்கிறார். அருமையாக கட் செய்து விடப்பட்ட பந்து பவுண்டரியை தாண்டி விட்டது. 4 ரன்கள். நான்கு ரன்னா என்று இரு அணியினரும் மீரான்பாய் அவர்கள் அம்பையர் மீரான்பாய் அவர்கள் மேட்சில் கதகளி ஆடுவதை விட்டுவிட்டு அம்பையராக இருந்து கதகளி ஆடிக்கொண்டிருக்கிறார். நன்றாக வீசப்பட்ட பந்தை பேட்ஸ்மேன் பாசித் தவற விட்டுவிட்டார். இன்னொரு பந்தை அழகாக கீப்பருக்கு விட்டு கொடுத்து விட்டார் பாசித் தம்பி அவர்கள். ஜி 8க்கு 50. 8க்கு 50. 8 ஓவர் முடிவில் 50 ரன்கள். அஸ்ஸலாம் சிசியின் ஸ்கோர் 8 ஓவர் முடிவில் 50க்கு 2 விக்கெட்டுகள். அருமையான ஷாட்டை அடித்தார் திரு. பவுண்டரி லைனில் தடுக்கப்பட்டது. நல்ல பந்தை வீசிக்கொண்டிருக்கிறார் அஜய் அவர்கள். அஜய் அவர்கள் காவல்துறையில் பணிபுரிந்து கொண்டிருக்கிறார். உயர்நீதிமன்றத்தில் காவலராக இருந்து கொண்டிருக்கிறார். நன்றாக போடப்பட்ட பந்தை லெக் சைடில் அடித்துள்ளார் பாசித் அவர்கள். 1 ரன்கள். அருமையான ஷாட் அடித்துள்ளார் திரு அவர்கள். பந்து பவுண்டரி லைனை தாண்டி சென்று கொண்டிருக்கிறது. அஜய் வீசிய பந்தை 1 ரன்னாக மாற்றியுள்ளார் திரு அவர்கள். பந்து எக்ஸ்ட்ரா கவர்ஸ் திசையில் சென்றது. 1 ரன்கள்.
ஆஃப் சைடில் வீசப்பட்ட பந்தை அழகாக வெட்டி ஒரு ரன்னை எடுத்துள்ளார் பாசித் அவர்கள். அருமையாக வீசப்பட்ட பந்தை சிப் ஷாட்டாக மாற்றியுள்ளார் திரு. ஓவர் முடிவில் தம்பி ஸ்கோர் என்னாடே? ஸ்கோர் என்ன? 9 ஓவர் முடிவில் 59 ரன்கள். பத்தாவது ஓவர் முதல் பந்தில் கவர் திசையில் ஒரு ரன்னாக மாற்றியுள்ளார் திரு அவர்கள். வெளியே காற்று அடிப்பதால் அதற்கு ஏற்றால் போல திடீரென பந்து குத்தி எழும்பி விட்டது. அதை பாசித் குனிந்து தவிர்த்து விட்டார். லெக் சைடுக்கு வெளியே அகலப்பந்து. பாசித் அவர்கள் அவ்வப்போது பேட்டை அளந்து கொண்டே இருக்கிறார். இதுதான் அளந்து விளையாடு என்று கூறுவதா என்பது தெரியவில்லை. ஆனால் பந்தை கிரிப்பில் இருந்து அளப்பார், 2 முறை அளந்து விட்டு அதற்கு. ஆனால் அவர் பேட்டை எப்பொழுதெல்லாம் அளக்கிறாரோ அதுக்கு அடுத்த பந்தை ஓரளவு நல்ல ஷாட்டாக மாற்றுகிறார் பாசித் அவர்கள். அது என்ன சென்டிமெண்ட் என்று தெரியவில்லை. அருமையான ஷாட் எடுத்துள்ளார். ஃபீல்டர் கீழே உள்ளார். அருமையான கேட்ச் பிடித்துள்ளார் எதிரணியின் மதன் அவர்கள். நன்றாக தூக்கி அடிக்கப்பட்ட பந்து, அதை சிறப்பாக கேட்ச் செய்துள்ளார் மதன் அவர்கள். அவர் ஜெர்சியின் எண் 54. ஒரு விஜய் ரசிகரோ என்னவோ பந்தை விழ வேண்டாம், நான் தாங்கிக் கொள்வேன் என்று பந்தை தாங்கி கொண்டார் மதன் அவர்கள். நான் இப்பொழுது பந்தை தரிப்பேன் என்று சொல்லி கொண்டு வந்திருக்கிறார் நட்சத்திர ஆட்டக்காரர் கபி ஹபி அவர்கள்.
இப்பொழுது ஹபீப் அவர்கள் கார்டு எடுத்து கொண்டிருக்கிறார். அவர் பொதுவாக நன்றாக நீண்ட தூர ஷாட்டுகளை அடிக்கக்கூடியவர். லெக் சைடுக்கு வெளியே போடப்பட்ட பந்து அகலப்பந்து. இடதுபுறத்தில் வீசப்பட்ட அகலப்பந்து. பேட்ஸ்மேனின் எண்ணத்தை அடிக்கக்கூடிய எண்ணத்தை அதை உணர்ந்து கொண்டு பந்து வீச்சாளர் பந்தை ஸ்லோவாக எறிந்துள்ளார். இதன் காரணமாக ஹபீப் ஏமாற்றம் அடைந்து பந்தை அடிக்க முடியாது திணறுகிறார். இப்பொழுது அழகாக லெக் சைடில் ஒரு அடித்து விட்டுள்ளார். ஓவர் முடிவுக்கு வந்துள்ளது. நல்ல ஓவர். ஸ்கோர் பாஸ். அருமையான கிளைமேட். 10 ஓவர் முடிவில் 66 ரன்கள். நல்ல கிளைமேட். சூரியன் மேகங்களுக்கு பின்னே ஒளிந்து கொண்டிருக்கிறது. அஸ்ஸலாம் சிசி. 10 ஓவர்கள் முடிவில் 66 ரன்களை எடுத்துள்ளது. அகலப்பந்தை வீசியுள்ளார் அந்த அணியின் வீரர். off on mobiles and 40% off on clothes. But discounts மட்டும் இல்லாம வேற ஏதாச்சும் வேணும்னா? And this is why I love 823 Rummy. உங்களுக்காகவே personalized offers, bonuses, discounts கொடுக்கறாங்க. So இப்பவே 823 Rummy டவுன்லோட் பண்ணுங்க. இந்த விளையாட்டுக்கு அடிமையாகலாம் அல்லது இதில் நிதியில பெறப்படலாம். பொறுப்புடன் விளையாடுங்கள். டெட் பால் என அறிவிக்கப்பட்டுள்ளது. பேட்ஸ்மேன் பவுலர் வரும்பொழுது ஃபீல்டரை ஏதோ செய்து விட்டார் என்று பேட்ஸ்மேன் கிளைம் செய்து அந்த பால் டெட் பாலாக அறிவிக்கப்பட்டுள்ளது. அருமையான ஷாட்டை எடுத்துள்ளார் திரு அவர்கள். பவுண்டரி லைனின் பந்து தடுக்கப்பட்டு விட்டது. ஒரு ரன் ஆகியுள்ளது. லெக் சைடில் வீசப்பட்ட பந்தை ஸ்கொயர் லெக் பகுதியில் ஒரு ரன்னாக மாற்றியுள்ளார் ஹபீப் அவர்கள். அவர் 48 வயது இளைஞராக இருப்பதால் அவர் 2வது ரன்னுக்கு முயற்சி செய்வதில்லை. பந்து டெட் பால் ஆகியுள்ளது. பந்து முன்னே குத்தி உருண்டு கொண்டிருக்கிறது.
மெதுவாக வீசப்பட்ட பந்தை கால் காப்பில் வாங்கியுள்ளார் திரு அவர்கள். ஓவர் முடிவு 11 ஓவர் முடிவில் 72 ரன்கள். பாஸு 72 வாங்க, தமன்னாவை போடுவோம் வாங்க. என்ன நேயர் விருப்பமாக ஆதிகாலத்து பாட்டாக கருதப்படும் திரு ஏஆர் ரஹ்மான் அவர்களின் முதல் ஹிந்தி படமான ரங்கீலாவிலிருந்து தன்ஹா தன்ஹா என்னும் பாடல் இசைக்கப்பட போகிறது. तन्हा तन्हा यहाँ पे तेरा ये कोई बात है. பாட்டை கொள்றியா? எங்க இருங்க? ஏய் பாட்டை புரியுங்களா? இல்லை இப்பொழுதுதான் எதிரணியினர் 4வது பந்து வீச்சாளரை கொண்டு விழுந்துள்ளார்கள். இப்பொழுது ரங்கீலாவிலிருந்து ஒரு சிறந்த பாடல். ஆஃப் சைடுக்கு வெளியே போடப்பட்ட அகலப்பந்து. பந்து எந்திரிக்கவில்லை என்று பேட்ஸ்மேன் கிளைம் செய்கிறார். அதற்கு என்ன செய்ய முடியும்? அவர் பந்து வீச்சாளரை கவனிக்காமல் பந்தை பார்த்து ஆட வேண்டும். பந்து பேட்ஸ்மேனை திணறடித்து கொண்டிருக்கிறார் பந்து வீச்சாளர். பேட்ஸ்மேன் விளையாடும் விளையாட்டு சுமாராக இருப்பதால் பாட்டை கேட்கும்படி பணிவுடன் கேட்கிறார். பந்து நோபாலாக ஆகிவிட்டது. மேட்டுக்கு வெளியே போடப்பட்ட பந்து நோபால் என்று அறிவிக்கப்பட்டது. ஃப்ரீ ஹிட். இப்பொழுது இப்பொழுது மேட்ச் போர் அடிக்கும் காரணத்தால் இதற்கு நடுவே ஒரு சின்ன பிட்டு காட்டப்படுகிறது. என்னங்க தெரியுதா இல்லையா? அருமையான ஷாட்டை எடுத்துள்ளார். பந்து கேட்ச் ஆகிவிட்டது. நீண்ட நேரம் இது ஃப்ரீ ஹிட்டின் தொடர்ச்சியாக இருப்பதனால் இந்த கேட்ச் வழங்கப்படவில்லை. தப்பித்து விட்டார் ஹபீப் அவர்கள். நல்ல கேட்ச் எடுத்தும் அருமையாக விளாசியுள்ளார் திரு அவர்கள். லாங் ஆன் திசையில் ஒரு பவுண்டரி. நன்றாக பந்து வீசினீர்கள் என்று எதிரணியினரையும் வாழ்த்துகிறார் பேட்ஸ்மேன் திரு அவர்கள். அஸ்ஸலாம் சிசின் எண்ணிக்கை 12 ஓவர் முடிவில் 100 நோக்கி தவழ்ந்து கொண்டிருக்கிறது. அகலமாக வீசப்பட்ட பந்தை ஆஃப் சைடில் எக்ஸ்ட்ரா கவர்ஸ் திசையை நோக்கி பவுண்டரியாக மாற்றியுள்ளார் திரு அவர்கள்.
எங்களது அணியின் இளம் நட்சத்திரம் வருங்கால தூண் எங்கள் அன்பு தம்பி சைஃப் அவர்கள் தனது என்னான ரொனால்டோவுக்கு அடுத்து 7ஆம் நம்பர் ஜெர்சியை அணிவதற்கு தகுதியானவர் என் அன்பு தம்பி சைஃப் அவர்கள். வருங்காலத்தில் அவர் ஒரு சிறந்த கீப்பராகவோ நல்ல பேட்ஸ்மேனாக இருக்கிறார். நல்ல ஒரு சிறந்த துடிப்பான ஒரு ஃபீல்டர். பந்தை விட்டு தான் அவர் உருண்டு எந்திரிப்பார். இளம் வீரர், துருதுருப்பாக செயல்படக்கூடியவர், அணிக்கு மிகவும் முக்கியமான பலமாக இருக்கக்கூடியவர் அன்பு தம்பி சைஃப். அணிக்கு தொகையான 50 ரூபாய் அவருக்கு மட்டும் தவிர்க்கப்பட்டுள்ளது. ஏனெனில் அவர் சிறு குழந்தை சுட்டி குழந்தை என்று அவர் கருதப்படுகிறார். அவர் சென்னை சூப்பர் கிங்ஸின் சாம் கரன் போன்று எங்கள் அணியின் சுட்டி குழந்தையாக கருதப்படுகிறார். ஆனால் அவரோ சுட்டி குழந்தை உருவத்தில், அவர் செயல்பாடுகளோ பெரியவர்களை போன்று இருக்கும். அவர் சாப்பிட ஆரம்பித்தால் 30 புரோட்டா சாப்பிடுவார், 7 லெகர் 7 அப் சாப்பிடுவார். அவருக்கு சில் என்று ஏசி பிடிக்காது, ஆனால் சில் என்று சர்பத்து பிடிக்கும், கூல்ட்ரிங்க்ஸ் பிடிக்கும். இதெல்லாம் அமர்க்கமாக குடிப்பார். சட்டியாக சாம்பாரையும் சட்னியையும் சாப்பிடக்கூடியவர் இவர். தம்பி சப்பாத்தி என்றால் 23 சப்பாத்திகளும், புரோட்டா என்றால் 30 புரோட்டா சாப்பிடுவார். இட்லி என்று ஒன்றும் அதிகமில்லை, 23 இட்லி சாப்பிடுவார். தோசை என்றால் திரு அழகாக ஆடிய ஆண்ட்ரைவ் ஷாட்டை, ஹபீப் தானா, ஹபீப் அவர்கள் ஆடிய ஆண்ட்ரைவ் ஷாட்டை ஃபீல்டர் தடுத்தாரோ இல்லையோ, அந்த கிரவுண்டில் இருக்கிற செடிகள் தடுத்து விட்டன. அதெல்லாம் அனுபவிக்கணும்டா. எரிச்சப்படுவாங்க பாய் அவங்கலாம். 2 கன்வெர்ட் பண்ணு. இப்பொழுது ஹபீபாய் அவர்களுக்கு காலில் நொண்டி கொண்டிருக்கிறார். தற்பொழுது கமெண்ட்ரி அணியில் சிறிய மாற்றம். 23 இட்லிகளை இனிமையாக உண்ணும் என் அன்பு குழந்தை, சுட்டி குழந்தை, தங்க குழந்தை திரு சைஃப் அவர்கள் சைஃப் அலிகானின் சைஃப் அலிகான் பட்டோடி என்பது போல இவர் சைஃபுல்லா வில்லா பட்டோடி அவர்கள். உட்காரலாம் முடியாது, நான் இங்கிட்ட உட்காருங்க. இப்பொழுது ஸ்ட்ரைக்கில் நிற்கிறார் ஹபீபாய். அடித்தார்கள், ஒரு பவுண்டரியா? அம்பையர் பவுண்டரியா? இல்லை, பவுண்டரி இல்லை, பவுண்டரி இல்லை, பவுண்டரி இல்லை. பவுண்டரியா? வச்சுட்டு நிற்காதையா. கோவத்தில் நல்லாக பறக்க விட்டார் ஹபீப் அவர்கள். கேட்சை பிடித்துவிட்டு திரு அவர்கள் வீரமாக வெளியே வருகிறார். வீரமாக போனவர். வெளியேடு. அருமையாக பந்து வீசிவிட்டு அதே பந்தை காட்டன் போல்டாக பந்தை பிடித்து விட்டார் அஜய் அவர்கள். அஸ்ஸலாம் சிசியின் கேப்டன், இளம் வீரர், துடிப்பு மிக்க வீரர் அன்பு தம்பி அஜீஸ் அவர்கள் பேட்டிங் செய்ய இறங்குகிறார்.
அஜய் அவர்கள். முதல் பந்தையை சிக்ஸராக மாற்றியுள்ளார் அஜீஸ் அவர்கள். நன்றாக பந்து வீசிக்கொண்டிருந்தார் அஜய் அவர்கள். அவருடைய பந்து வீச்சில் கடைசி பந்து அது அஜீஸின் முதல் பந்தாக இருந்தது. அது சிக்ஸராக மாற்றியுள்ளார். தீரே தீரே பியாருக்கோ படானா ஹே அப்படின்ற இந்தி வார்த்தைக்கு கொஞ்சம் கொஞ்சமாக காதலை வளர்க்க வேண்டும், காதலை உயர்த்த வேண்டும் என்று அர்த்தம். ஆனால் அஜீஸ் அவர்கள் வந்தவுடன் ஸ்கோரை உயர்த்த வேண்டும் என்று பந்தை சிக்ஸராக மாற்றியுள்ளார். எப்படி கிளப் மேக்னம் பால் தானா? சேம் பால் தானா? அஜீஸ் அவர்கள் ஒரு சிக்ஸை முதல் பந்தில் சிக்ஸை காட்டியுள்ளார். வரப்போவது பாலை எப்படி காட்டுவார் என்று காத்திருந்து பார்க்கலாம். இப்பொழுது மதன் அவர்கள் தனது முதல் ஓவரை பந்து வீச வந்துள்ளார். அவருடைய ரன்னப்பிலிருந்து அவர் ஸ்பின்னராக இருக்கக்கூடும் என்று கருதப்படுகிறது. இது போன்ற சூழலில் காதல் பாடல்களை கேட்டுக்கொண்டிருப்பது சிறப்பாக இருக்கும். இடது கை பந்து வீச்சாளர் பந்தை டெட் பால் என்று பந்து வீச்சாளர் கோருகிறார். அதுவும் வரும், இதுவும் வரும், கேப்பில் வந்துகிட்டே இருக்கும். அருமையாக பந்து வீசிக்கொண்டிருக்கின்றனர் எதிரணியினர். அது கொடுங்க. இது அப்படி இப்பொழுது ஸ்ட்ரைக்கில் நிற்குபவர் ஹபீப். டெட் பாலா நோ பாலா? நோ பால் என்று அம்பையர் கேட்கிறார். இப்பொழுது நோ பால் கிடைத்து இப்பொழுது யாரடி நீ மோகினி படத்திலிருந்து தனுஷ் அவர்களும் திருமதி நயன்தாரா விக்னேஷ் அவர்களும் இணைந்து கலக்கும் எங்கேயோ பார்த்த மயக்கம் என்ற பாடல் வெளியிடப்படுகிறது. வட இந்திய பாடகர் திரு உதித் நாராயணன் அவர்கள் தமிழ் மொழியை கடித்து மென்று துப்பும் காரணத்தினால் அவரை விட்டுவிட்டு மேட்சில் ஸ்கோரை மட்டும் சொல்லும்படி கேட்கப்படுகிறது. இல்லை, ஃபீல்டர் பிடித்து எறிகிறார். ஷார்ட்டாக போடப்பட்ட பந்து மிடான் திசையில் அடிக்கப்பட்டது. அதை அழகாக கவர் செய்து பந்தை வீசிவிட்டார் ஃபீல்டர் அவர்கள். ஆஹா, அழகாக ஏமாற்றும் விதத்தில் ஃப்ளைட் செய்து பந்தை எறிந்தார் பந்து வீச்சாளர் அவர்கள். பந்து வீசினார். அதை அஜீஸ் அவர்கள் தவற விட்டு விட்டார். இப்பொழுது அஜீஸ் அவர்கள் அவருடைய வீரத்தை காட்டி பவுண்டரியா? ஆமா,
பவுண்டரியா? பவுண்டரி அடிக்கிறார் அதீஷ் அவர்கள். ஒரு சிறுத்தை வருகிறது இங்கே. சிறுத்தை அதோட கஞ்சீரத்தை வெளிப்படுத்துகிறது. அடுத்து கழுதை வர போகிறது. LBW தட்டிட்டு காலில் அடித்து ஓடுகிறார். ஒரு ரன்னை ஓடிவிட்டார். அவுட். ஹபீபாய் அவர்கள் போல்டு ஆகிவிட்டு வெளியே சென்று கொண்டிருக்கிறார். அடுத்ததாக அஸ்ஸலாம் சிசியிலிருந்து இறங்குபவர் தாரிக் அவர்கள் இறங்குகிறார். பந்தை கணித்து ஆடாமல் ஸ்டெம்புக்கு விட்டு பந்து எந்திரிக்கவில்லை, பந்து உருளுகிறது என்று கூறிக்கொண்டு சென்று கொண்டிருக்கிறார் ஹபீப் அவர்கள். சொல்வதுதான் ஹபீபாய் அவர்கள் என்று நான் தெரிவித்துக் கொள்கிறேன். இதை சிறந்த ஒரு கமெண்டேட்டராக வரக்கூடிய அன்பு தம்பி சைஃப் அவர்கள் கூறுகிறார். அவருடைய கருத்து என்னவெனில், பந்தை குனிந்து கவனித்து கணித்து ஆடாமல் அதை விட்டு ஸ்டெம்புக்கு பந்தை காவு கொடுத்துவிட்டு பந்து உருளுகிறது, எந்திரிக்கவில்லை, நடக்கிறது, ஓடுகிறது என்று குற்றச்சாட்டுவது தவறானது என்று தம்பி சைஃப் கூறுகிறார். ஏடா நின்றுச்சாடா, ஸ்டார்ட் பண்ணி விட்றேன். ரெக்கார்டு 38-40 போகுது. ஓகே. வந்து அகலப்பந்தாக வீசப்பட்டுள்ளது. ஆஃப் ஸ்டம்புக்கு வெளியே அகலப்பந்தாக வீசப்பட்டுள்ளது. இது நோபாலா அல்லது ஒய்டா? இந்த பந்து டெட் பால், செத்த பந்தாக கருதப்படுகிறது. அருமை. பேட்ஸ்மேன் ஃபீல்டருடைய இரு கால்களுக்கு நடுவே பந்து புகுந்து ஓடிக்கொண்டிருக்கிறது. ஒரு ரன்னை எடுத்துள்ளார் நட்சத்திர வீரர் தாரிக் அவர்கள். அவருக்கு வயதோ 60 நெருங்குகிறது. ஆனாலும் ஒரு இளைஞனைப் போல, 18 வயது இளைஞனைப் போல துள்ளி கொதிக்கிறார். 60 என்றுடன் அனைவரும் 60 என்று கருத வேண்டாம். அவருக்கு 51இலிருந்து 60 இன்னும் 9 ஆண்டுகள் இருக்கிறது. 9 ஆண்டுகள். அப்போனா 51. உனக்கு வயசு என்ன, 9 வயசா? எனக்கு வந்து 13. அப்போ அண்டர் 13 போகலாமாடா நீ? எங்க மேட்ச் அவனே செலெக்ஷன் போகலான்டா. வாப்பா போவோம். சரி, இன்னும் கொஞ்சம் நாளில் சேர்த்துக்குவோம் இன்ஷா அல்லாஹ். இடது கை பந்து வீச்சாளர் மதன் அவர்கள் தனது ஸ்பின் பவுலிங்கை போட வந்துள்ளார். இன்டர்நேஷனல் கப் என் ஃப்ரெண்டு சொல்கிறேன், அதெல்லாம் போய் சேர்ந்துருக்கேன். இடது கை பந்து வீச்சாளர் பந்தை சிறிது மெதுவாக வீசியுள்ளார். அந்த பந்து கொஞ்சம் எழும்பாததால் தாரிக் அவர்கள் தன்னை நோக்கி பந்து வரும் என்று காத்து கொண்டிருந்தார். ஆனால் பந்து லோ கட்டாக சென்றுள்ளது. ஆஹா, லெக் சைடில் ஷார்ட்டாக போடப்பட்ட பந்தை நன்றாக திரும்பி ஃபைன் லெக் திசையில் ஒரு ரன்னை அடித்துள்ளார் தாரிக் பாய் அவர்கள். இப்பொழுது அதீஷ் அவர்கள் ஸ்ட்ரைக்கில் நின்று ரெடியாக கொண்டிருக்கிறார். பவுலர் மதன் அவர்கள் வீசுகிறார்.
மெதுவாக சென்று விட்டதால் அஜீஸ் அவர்கள் ஸ்பீடாக அடிக்கவில்லை. ஒயிட் பால் இது. ஆஃப் சைடில் அகலப்பந்தாக வீசப்பட்டுள்ளது. வெளியில் போய் இறங்கலையா? நெக்ஸ்ட் பேட்டர் அவ்வளோ. கேட்சா கேட்சா. ஃபோர் செக் பண்ணுறா. டே 4 செக் பண்ணுறா. அவ்வளோ தூரம் போய் 4 இல்லைன்னா என்னப்பா? ஃபோர் அவன் டீம் ஆளே சொல்லிட்டார் 4ன்ட்டு. 4 ரன்கள் ஃபைன் லெக் திசையில், டீப் ஃபைன் லெக் திசையில் 4 அடித்துள்ளார். அருமையான 4 அடித்துள்ளார் அஜீஸ் அவர்கள். ஃபைன் லெக் திசையில் அழகாக ஒரு 4 அடித்துள்ளார். வெளியே போயிட்டு வந்தீங்களா? பந்து டாப் எஜ்ஜாக மேலே ஏறி ஓடிவிட்டது. 1 ரன். கீப்பர் தலைக்கு பின்னால் 1 ரன். மிஸ்ஸிட்டாக ஆனது. பந்து பந்தை தாரிக் அவர்கள் தடுத்து ஆடும் பொழுது பந்து பேட்டில் பட்டு அவருடைய தலையில் பட்டு ஓடிவிட்டது. ஐயா முட்டாப்பையில் பந்தை இறங்கி அடிக்க முயற்சி செய்து பந்தை மிஸ்ஹிட் ஆகி ஸ்லிப்ஸ் திசையில் இருந்த ஃபீல்டரால் கேட்ச் எடுக்கப்பட்டுள்ளது. இப்பொழுது அஸ்ஸலாம் சசியின் தபசிஸ் மொஹிந்து என்று அழைக்கப்படக்கூடிய திரு கலீல் அவர்கள் பந்து வீச இறங்கி கொண்டிருக்கிறார். அவர் இருக்கா? சார்ஜ் இருக்கா? கமெண்ட்ரி அணியில் பல கலைகளை கற்றுக்கொண்டுள்ள பல நபர்கள் இருக்கிறார்கள். இட்லிகளை 27 இட்லிகளை சாப்பிடுவது, 30 தோசை பரோட்டாக்களை உருட்டுவது போன்ற இருந்த அன்பு தம்பி சைஃப் அந்த புறம் சென்று விட்டதால் அந்த இடத்தை மஸ்தான் அவர்கள் நிறைவேற்றுகிறார். ஒரு ஃபீல்டு வெளியே வந்துட்டாரான்னு பாரு. சரி பாரு, 1 2 3 எங்கே பாரு, 3 4 5 6 7 8 9 10 11 எல்லா பாலையும் ஒரே ஷாட் ஆட ட்ரை பண்ணி அவுட் ஆகிட்டு போயிட்டாங்க. இண்டா ஸ்கோர் வரும் அஜீஸா? ஆமாம், ஸ்கோர் 100 போயிருப்போமா? அருமை 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 அருமை. நன்றாக, ஆமாம் நன்றாக இடது கால் காப்புக்கு வெளியே வீசப்பட்ட பந்தை டீமில் பவுலிங்லாம் அவ்வளோ இல்லைடா, நம்ம தான் விட்டுட்டார் வரும். மைக்கில் போகுது. ஆ யாரில் இருக்கு?
லைவ்ல இருக்குது. நல்ல கிளைமேட், நல்ல நல்ல ஒரு மேட்சாக சென்று கொண்டிருக்கிறது. அன்பு நண்பன் கலீல் அவர்கள் பேட்டிங் பிடிக்க வந்துள்ளார். அருமையாக பந்தை வெட்டி விட்டார் கலீல் பாய் அவர்கள். ஒரு ரன் ஃபைன் லெக் திசையில். நான் சாட்டியா ஃபீல்டருடைய காலில் பந்து பட்டதால் அவர் காலை நொண்டி கொண்டிருக்கிறார். பலத்த அடியாக இருக்குமோ என்று சந்தேகப்படப்படுகிறது. அருமையாக பந்து வீசினார் பந்து வீச்சாளர். இவர் பேர் என்ன? அருமையாக பந்து வீசியுள்ளார் பாலா அவர்கள். அருமையான பந்து வீச்சாளரை கொண்டு இருந்தார். அந்த பந்தை சிறப்பாக ஆஃப் சைடு திசையில் தடுத்து அடுத்ததாக வர்ணனையில் சைஃப். இப்பொழுது சித்திக் அவர்கள் பேட்டிங் இறங்க வந்திருக்கிறார். போன வாரம் சித்திக் அவர்கள் மேன் ஆஃப் த மேட்ச் எடுத்துறார். இந்த தடவை எப்படி? ஆமல அவங்க 36 ரன் போன வாரம் அடித்துள்ளார். இந்த வாரம் இதையும் அடிக்க முயற்சி செய்கிறார். பார்த்தீங்களா, டெட்டாக சித்திக் அவர்களுக்கு பிஜிஎம் போடும் என்று நினைத்தேன். டன் 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 இந்த மாதிரிக்கா பிஜிஎம் போட்டு இறங்குவார் என்று நினைத்தேன். லேட்டாக கூப்பிட்டு பேசுவதற்கு வந்த நாள் லேட்டாக கொடுத்தேன். அடித்தார்கள் ஆஃப் சைடில். ஓடுகிறார்கள். நின்றுச்சு. 2 ரனுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு போகிறாங்க. நோன்ட்டு என்று அட்வைஸ் பண்ணாங்க. கலீல் அவர்கள் அடித்தார்கள் லெக் சைடில். 2வது ரன்னுக்கு கால் பண்ணி கூப்பிட்டு ஓடுகிறார்கள். பவுண்ட்ரி
பவுண்டரி போகவில்லை. பவுண்டரி. அடித்தார்கள் லெக் சைடில். பவுண்டரியா? 2 ரன் ஓடிவிட்டார். குட் ரன் என்று கூற வேண்டும். இப்பொழுது கலீல் அவர்கள் ரெடியாக இருக்கும் பொழுது பந்து வீசி லெக் சைடில் அடித்து பவுண்டரியை அடித்திருக்கிறார் கலீல் அவர்கள். நினைக்கிறேன் 13 14 இன்னும் 4 ஓவர் வெளியே இருக்கு. தம்பி உனக்கு எத்தனை ஓவர் தெரியுமா? சைஃபுல்லா. கேட்ச் கொடுத்து விட்டார் கலீல் அவர்கள். அவுட் ஆகிவிட்டாருன்னு சொல்லு. வெளியே சொல்லுவோம். இப்பொழுது சத்யா அவர்கள் பேட்டிங் பண்ணுவதற்காண்டி முன்னாடி வரார். வெளியே இருக்கீங்க. வரலனே. அங்க மார்க் பண்ணிக்கங்க. ஐயோ ஃபீல்டு நிக்கிறதுக்கே இல்லை யாரையோ. லெக் அம்பேர் அஜய் இது ஒன்றும் லைவ் இல்ல. அலிகான் அவர்கள் வெளியே வந்து அஜய் என்ன கவர் ஆலையே. இது லைவ் இல்ல, சீரியஸ். அஜீஸ் அவர்கள் உள்ளே வரார்கள் லெக் அம்பேருக்கு. அஜய் என்ன ஃப்ரேம் உள்ள ஆரம்பிங்க. வேணாம் நான் யாரும் நிக்கேட்டேன். இல்ல வாடிக்கு டைவ் யூடியூப் காட்டி நம்மட்ட பார்க்க சொல்லுவாங்க. ஆமா. சத்யா அவர்கள் முதல் தடவையாக பந்தை தட்டிவிட்டு ஒரு ரன்னை ஓடுகிறார். பவுலர் நோ பால் போட்டிருக்கிறார். நோ பால். அப்புறம் சத்யா பால் ஃபேஸ் பண்ண அப்படி பேசி ஃபர்ஸ்ட் வாட்டி அடிச்சிருக்காங்க. ஆமா. பவுலர் நோ பால் போட்டாருன்னு சொல்லுவான். அந்த அம்பையரை வாட்ச் பண்ணிட்டு அவர் என்ன சிக்னல் கொடுக்குறாரு. பொழுது கீப்பருக்கு அடி விழுந்துரு கொஞ்ச நேரத்துல. போயிடா தம்பி காமெடியா பண்ணு. தம்பி ஒயிட்ரா. சொல்லிட்டு ஒயிடு ஒயிடு. மதன் என்பவர் ஒயிட் பால் வீசியிருக்கிறார். போடு. லெக் சைடில் அடித்து கீப்பர் அவர்கள் உளுந்து பிடித்து. கீப்பர் அவர்கள் இல்லை, ஃபீல்டர் அவர்கள். கீப்பர்ன்றது இல்லனே. உளுந்து பிடித்து பவுலருக்கு கொடுக்கிறார். என்ன வீடியோ கவரால அஜனே பிரேம் அவுட் விளையிட்டாரு. கொஞ்சம் முன்னாடி வந்து விளையாடே. பிரேம் அவுட் விளையிட்டீங்க. சூப்பர்ண்ணே. அடித்தார்கள் லெக் சைடில். கேட்ச் இல்லை. பிடிப்பதற்கு முயற்சி செய்யவில்லை. ஐயோ ரன் அவுட்டுக்கு அடிக்கலாம் என்று விட்டார். பாலா மறுபடியும் பவுன்ஸ் போட்டிருக்கார். அவுட். இப்பொழுது சூப்பரான பார்ட்னர்ஷிப் இங்கே வந்து உள்ளது. சூப்பரான அவுட்டிங்க. அவுட்டா? ஆமா, ரன் அவுட்டா தம்பி. அவர் என்ன உட்காந்துக்கிட்டு இருக்காரு, அங்கேயே நின்றுக்கிட்டு இருக்காரு. பாரு வெளியே போவாங்க பாரு.
ஸ்லோ மோஷனில் போடுறாரு சித்திக் அவர்கள். பாலா அவுட்டா? இங்கிட்டு வாங்க, பிரேம்லே இல்லை. நீங்க பேசுறீங்க. இல்லை நீ பேசு. நான் கட்டணும் பேடு என்ன உள்ளுக்குள்ள என்ன பேட்டிங்க நீ? ஐயோ தம்பி நீ பேட்டிங்கயா? பார்த்து இறங்கு. மாமா அவர்கள். ப்ரோ மதன் ப்ரோ உள்ள வாங்க, பிரேமுக்குள்ள வாங்க. மதன் உள்ள வாங்க. அஜய் பக்கோடா படம் விளையாடு. மாமா மாமா வேணாம் மாமா. தெரியல, உள்ள வாங்க, ஜூம்ல இருக்கு. அங்க ஸ்டாப். ப்ரோ மதன் ப்ரோ நீங்க எல்லாம் உள்ள வாங்க. ஏய் சும்மா ஃபீல்டு நிக்க விடுறா. ஏன் நீங்களே இறங்கியிருந்தீங்கன்னா வந்துருக்கீங்க. சரி என்னை எப்படி இறக்கி விடுவாங்க? நான் தான் ரிட்டையர் ஆகிட்டேன்ல மகேஷ். சடகோபார் ரமேஷ். சொல்லுங்க மதன். பாலா பந்து வீசுகிறார், வீசிவிட்டார். போடு 1 பவுன்ஸ். அவுட் ஆஃப் மேட். அவுட் ஆஃப் மேட். டெட் பால். அம்பையர் 1 பவுன்ஸ் கொடுத்துருக்கார். 1 பவுன்ஸ் இல்லை, டெட் பால். அவர் இப்படி கை காமிச்சுட்டு இருக்கேன். என்னையே கலந்து கொடுக்குறேன். பந்தே பாஸ் ஆகல. போடு பேட்ஸ்மேன். பந்து உருண்டு வருகிறது. மாமா நின்றுட்டார். மதன் ஓடுகிறார். நான் பார்க்குறேன். இதெல்லாம் தெரியாது. இதில் வீடியோ மட்டும் தான் எடுக்கிறேன். வா பாலா வா பாலா வா பாலா 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 பாலா. வேலு வேலு வேலு. யாருங்க வேலு? யாருக்கு தெரியும்? போடு. பவுலிங் பாலா. சூப்பர் பாலா. ஃபேண்டாஸ்டிக் பவுலிங். இது பவர் பேங்கா? ஆமா. சூப்பர் பால் பாலா. பட் வைட். இதான் லாஸ்ட் ஓவர். ஆமா 16 ஓவர் கிடையாது, 18. இப்பதான்டா நீ வந்திருக்க ஃப்ரேமுக்குள்ள மதன். சூப்பர் பாலா. வாட் அ பால். கேட்ச். மாமா கேட்ச் பிடிச்சு விட்டார். தெரியலையே. அப்படியே எல்லாரும் வரீங்க. என்ன பண்றீங்க? ஓவர் முடிஞ்சு. ஓவர் முடிவில் எத்தனை ரன்னு? ஆமா ஆல் அவுட் 132. ஓவர் முடிவில் 132 ரன்கள். 133 நிர்ணயம் வைத்துள்ளது. ஆல் அவுட் 134. ஆல் அவுட் 133. 4 அடிக்கணும். அப்படியே வருஷம் ஆகுங்க. அருமை. ராஜேஷ் இன்பனதை எடுத்து விட்றா. வெண்ண என்ன இவ்வளோ மங்களா இருக்கு கேமரா? மாமா நீங்க ஜஸ்ட் மிஸ் ஆயிட்டீங்க ஃப்ரேம்ல இருந்து. நீங்க தான் பிடிக்கும் போது கேமரா ஃப்ரேம்குள்ள வரீங்க பார்த்தா அதுக்கு முன்னாடி விழுந்துட்டீங்க. மிஸ் ஆயிடுச்சு. பாலா போட சொல்லி மறுபடியும் அது அந்த கேட்சை பிடிச்சேன். கால் இப்படி போய்க்கிடுச்சு. இல்லை நான் பிடிச்சிருப்பேன். கால் இப்படி ஆயிடுச்சு. சூப்பர் ஃபீல்டிங். என்னது? வேணாம் கிளம்பிட்டேன். 4 மாதம் கிளம்புறோம். வேலை இருக்கு கொஞ்சம். பண்ணிக்கிறீங்களா? ஆமாம்
அவங்கள மாத்தி விடுறா. அவங்க போன்ல போடுங்க, அவங்க போன்ல போடுவாங்க அவ்வளவுதான். இப்போ யார் போடணும்? அப்படியே இதில் பேசு. இப்ப நம்ம மூதேவி. நம்ம பேட்டிங் சார்ஜ் இல்ல சொல்லி வாங்கிட்டு ஆமாம், முதல் வீடியோ ரெக்கார்ட் ஆகுதா? ஆகுது 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 ஆகுது. யாருக்கு மாத்தி விட ஒரு ஃபோன் மட்டும் கொடுவானே. சார்ஜ் இல்ல ஃபோன்ல. ப்ரோ இனிமே தான் அப்லோட் பண்ணி